அரசியலில் இருந்து ஓய்வு, மனம் திறந்தார் சம்பந்தன். உயிரிழந்த சிறுமியின் வீட்டுக்கு வருகை தந்த அமைச்சரிடம் நீதி கோரிய மக்கள். யாழ் மாவட்டத்தில் தேசிய வரவு செலவு திட்ட முன்னுரிமைகள் தொடர்பான கலந்துரையாடல். எந்த நாட்டிடமிருந்தும் நாம் உதவிகளை பெறுவோம், அரசியல் ஆக்க வேண்டாம், யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் சங்க தலைவர் தெரிவிப்பு. யாழ் உள்ளூராட்சி மன்ற பெண் பிரதிநிதிகளுக்கு தேவை மதிப்பீடு மற்றும் வளங்களை கண்டறிதல் தொடர்பான பயிற்சி செயலமர்வு. நாட்டை முடக்குவது தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. இந்தியாவை விடுத்து சீனாவுடன் நட்புறவை கையாள்வது எமக்கு பாதகமாக அமையும், சிபி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. லிட்ரோ நிறுவனத்தின் தலைவரை பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை. கடன் கேட்ட இலங்கை அரசாங்கம், சைத்துக்கு உடனடி அழைப்பை ஏற்படுத்திய இந்தியா. பெரும்போகம் நிறைவில் அரசாங்கத்துக்கு நெல் விநியோகிக்க விவசாயிகள் எதிர்ப்பு. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை முதல் நாடு தழுவிய போராட்டம். நாட்டை தலைமையேற்று வழிநடத்த தயார், தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு. வடகிழக்கில் சீனாவின் ஆதிக்கத்தை அரசாங்கம் மீள்பரிசீலிக்க வேண்டும், துரைரட்னம் தெரிவிப்பு. அமெரிக்காவுக்கே முதலிடம் வழங்குவதாக சத்தியம் செய்த பசில், கேள்வி எழுப்பினார் திஸ்ஸவதாரண. இலங்கைக்கு பணம் அனுப்பும் வெளிநாட்டு தொழிலாளிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. தமிழர் பகுதிகளில் கால்பதிக்கும் சீனா, இந்தியாவுக்கு நேரடி அச்சுறுத்தல். எரிபொருள் தட்டுப்பாடு, விமான சேவைகளும் இடைநிறுத்தப்படும் அபாயம். கொழும்பில் மண்ணெண்ணெய்க்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். பாரதூரமான பொருளாதார நெருக்கடியில் இலங்கை, கடினமான தீர்மானங்களை எடுக்க நேரிடும், அரசாங்கம் தகவல். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுவது குறித்து கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மனமுடைந்து அதிருப்தியில் பிரதமர் மஹிந்த. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கிடைக்கப்பெறும் வரை நான் ஓய்வு பெறப் போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். ரா சம்பந்தன் பதவி விலக உள்ளதாக சமூக ஊடகங்களில் தொடர்ந்து செய்திகள் வெளியாகின்ற நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வசதிகளை அனுபவிப்பதற்காக அரசியலுக்கு வந்தவன் அல்ல, தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு முடிவு காணக்கூடிய அரசியல் தீர்வொன்றை காண்பதற்காகவே அரசியலுக்கு வந்தவன் நான். எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதை பெறாமல் அரசியலிலிருந்து நான் விடைபெறப் போவதில்லை. இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாம் நீண்ட நாட்களாக முன்வைத்த போதும் அந்த கோரிக்கை கவனத்தில் கொள்ளப்படாது இழுத்தடிக்கப்பட்டு காலம் கடத்துகின்ற போக்கு காணப்படுகின்ற நிலையில் தமிழ் மக்களின் எதிர்கால சுபீட்சமும் அமைதியும் சுய நிர்ணயமும் உள்ளடங்கிய தீர்வை பெறும் வரை அரசியலிலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் எனக்கு எப்போதும் இருந்ததில்லை என தெரிவித்துள்ளார். தந்தை செல்வா என்னை அரசியலுக்கு வரும்படி அழைத்த போது நான் 3 முறை மறுத்ததன் பின்பே அரசியலுக்கு வந்தேன். நான் அரசியலுக்கு வந்ததன் காரணம் தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தரமான நிச்சயமான தீர்வை பெற வேண்டும் என்பதற்காகவே ஆகும். அதற்காக கடந்த 50 வருடங்களாக நான் போராடி வருகிறேன். என்னுடைய வருகை வெறும் அரசியல் மயப்பட்டதாக அனுகூலங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அமைந்த ஒரு பயணம் இல்லை என தெரிவித்துள்ளார். நாட்டை முடக்காமல் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடிந்தால் அது நமது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி அட்டையை சட்டபூர்வமாக்குவது தொடர்பில் பணியாற்றி வருகின்றோம் என அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மரபணு பரிசோதனையானது வைரஸின் புதிய திரிபுகளை அடையாளம் காண்பதற்கு சுகாதாரத்துறையால் முன்னெடுக்கப்படும் ஒரு அணுகுமுறையாகும். இந்த செயற்பாட்டினால் நாட்டில் கொரோனாவில் ஆல்பா, டெல்டா மற்றும் ஒமிக்ரோன் ஆகியவற்றின் புதிய திரிபுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் இந்த விஞ்ஞான முறையானது நோயாளர்களை அடையாளம் காண புதிய திரிபு வகைகளை கண்டறியவும் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படும். இலங்கையில் ஒமிக்ரோன் வைரஸால் பாதிக்கப்பட்ட 4 எவ்வாறு வைரஸ் தொற்று ஏற்பட்டது, அவர்களுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பது தொடர்பில் சுகாதார பிரிவினரால் ஆராயப்பட்டு வருகின்றது. சுகாதார அமைச்சு இந்த நீண்ட மற்றும் தீவிரமான செயல்முறையை தனியாளாக மேற்கொள்வது கடினம். இதற்காக பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற சுகாதார நிறுவனங்களின் முழு ஆதரவு தேவை. செயலூக்கி தடுப்பூசியை கட்டாயமாக்கவும் விரைவாக பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் இந்த வைரஸ் பரவுமானால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுத்தும் நிலைமையை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மீண்டும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த வைரஸ் உடலில் நுழையும் போது வைரஸின் செயற்பாடு நபருக்கு நபர் மாறுபடும். 3வது தடுப்பூசியாக தற்போது 1 மில்லியனுக்கும் அதிகமானோருக்கு செலுத்தப்பட்டுள்ளது.
பொதுவாக தடுப்பூசி செலுத்துகையின் பின்னர் ஏற்படும் காய்ச்சல் மற்றும் தலை சுற்றல் போன்ற பொதுவான சிக்கல்களால் அச்சப்பட வேண்டாம். கடந்த காலங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின்படி நாட்டை முழுமையாக முடக்காமல் கோவிட் பரவலை கட்டுப்படுத்தவும் மக்களை பாதுகாக்கவும் அனைத்து சுகாதார நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதால் மக்கள் சரியான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி தேவையான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது சிறப்பானதாக அமையும் என தெரிவித்துள்ளார். இதுவரை காலமாக தமிழர்களின் நலன்களில் அரசியல் தீர்வு விடயங்களில் அக்கறை செலுத்தாத சீனா தற்போது வடக்கில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை என்னவென கேள்வி எழுப்புவதாகவும் இந்தியாவை விடுத்து சீனாவுடன் நட்புறவை கையாள்வது எமக்கு பாதகமாக அமையும் எனவும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிபி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் வடக்குக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த சீன தூதுவர் கி சென்கோங் வடக்கில் பல்வேறு கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் தமிழர் அரசியல் தரப்பு இதனை விமர்சிக்கின்றது. இந்நிலையில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிபி விக்னேஸ்வரனின் நிலைப்பாட்டை வினவிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள நிலைமையில் இலங்கை அரசாங்கத்துக்கும் சீன அரசாங்கத்துக்கும் இடையில் சில பிணக்குகள் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான ஒரு சூழலில் தமிழ் மக்களை ஈர்க்கும் விதமாக சீனாவின் நகர்வு அமைந்துள்ளது. அல்லது இந்தியாவின் செயற்பாடுகளை கருத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ள சீனாவுக்கு வடக்கில் காலடி எடுத்து வைக்க வேண்டிய தேவை உள்ளது என்றே கருதுகின்றோம். இந்தியா சீனா முரண்பாடுகளில் எம்மை பகடைக்காய்களாக மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதே எமது நிலைப்பாடாகும். எம்மை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடன் இந்தியா மிக நெருக்கமாக செயற்பட்டு வருகின்றது. எமது உள்ளக விவகாரங்களில் அவர்களின் ஆர்வமும் தலையீடும் காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் நாம் இந்தியாவை விடுத்து சீனாவுடன் நட்புறவை கையாள்வது எமக்கு பாதகமாக அமையும். மேலும் சீனா எமது மக்களுக்கு உதவிகளை செய்கின்றது, மீனவர்களுக்கு உதவிகளை செய்கின்றது. இந்தியாவை நாம் புறக்கணிக்க முடியாது. அதே வேளையில் இந்தியா இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வாறு இருப்பினும் சர்வதேச பிரச்சினைகளில் தமிழ் மக்களை உள்நுழைத்துவிட்டு இறுதியாக எம்மை பகடைக்காய்களாக மாற்றிவிடக் கூடாது என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். கிராமிய உற்பத்தி பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் ஊடாக வீட்டு பொருளாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் தேசிய வரவு செலவு திட்ட முன்னுரிமைகள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக இடம்பெற்றது. நல்லூர் பிரதேச செயலகம், யாழ்ப்பாண பிரதேச செயலகம், ஊர்காவத்துறை பிரதேச செயலகம் என பல்வேறுபட்ட இடங்களில் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றது. நமது உள்ளூர் பொருளாதாரத்தையும் உணவு பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதனூடாக கிராமிய உற்பத்தி பொருளாதாரத்தை வலுப்படுத்துவோம் என்ற துணிப்பொருளில் தேசிய வரவு செலவு திட்ட முன்னுரிமைகளை 2022ஆம் ஆண்டு செயற்படுத்தும் வண்ணம் பிரதேச மட்ட விழிப்புணர்வு கலந்துரையாடல்கள் பிரதேச மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்கான கலந்துரையாடல் இன்று காலை 10 மணிக்கு இடம்பெற்றது. இக்கலந்துரையாடல் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அங்கஜன் ராமநாதன், யாழ் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர், மாவட்ட சமுத்தி முகாமையாளர், திட்டமிடல் அதிகாரிகள், கிராம சேவையாளர்கள், சமுத்தி உத்தியோகத்தர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம மட்ட பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேபோல் யாழ்ப்பாண பிரதேச செயலகத்துக்குரிய கலந்துரையாடலும் இன்று காலை பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அங்கஜன் ராமநாதன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன், பிரதேச செயலாளர் சுதர்சன் மற்றும் திட்டமிடல் அதிகாரிகள், கிராம சேவையாளர்கள், சமுத்தி உத்தியோகத்தர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அதேபோல் ஊர்காவத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்கான கலந்துரையாடலும் பிரதேச செயலாளர் மண்டபத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அங்கஜன் ராமநாதன், மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன், யாழ் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்கள உதவி பணிப்பாளர் எஸ் சுதாகரன், பிரதேச சபை தவிசாளர், பிரதேச செயலாளர், சமுத்தி முகாமையாளர் மற்றும் திட்டமிடல் அதிகாரிகள், கிராம சேவையாளர்கள், சமுத்தி உத்தியோகத்தர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இந்த வாழ்வாதார உதவிகள் என்று வரும்போது அவர்களுக்கு தேவைப்படுகிற பயிற்சிகள், அவர்களுக்கு தேவைப்படுகிற புதிய தொழில்நுட்பங்கள், முதலீடுகள், அந்த அடிப்படையில் அதுகளை நாங்கள் பிரதேச இடத்தில் இருக்கிற அமைச்சுகள் சார்ந்த துறை சார்ந்த உத்தியோகர்களிடமிருந்து பெற்று கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு கடத்தொழில் கடத்தொழில் அமைச்சர்களுடைய பணிப்பாளர்கள் இருக்கிறோம், அவர்களுடைய உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து அந்த ஆலோசனைகளை பெற முடியும். இன்னைக்கு விவசாயம் தான் விவசாயத்துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு பணம்பொருள்னா பணம்பொருள் சார்ந்த பல்வேறு டெவலப்மெண்ட் போர்டு இருக்கு, பல்வேறு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அந்த உதவிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டேட்டர்ஸ், வசதியாளர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இன்னைக்கு என்னதான் ஜனாதிபதி அவர்கள் அங்கிருந்து கொள்கைகளை தீர்மானித்தாலும்
அமைச்சுகள் வழிகாட்டினாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்தை உருவாக்கினாலும் அந்த வேலை திட்டங்களை வெற்றிகரமாக அமல்படுத்துகின்ற வீரர்கள் நீங்கள் தான். ஆகவே இன்னைக்கு இந்த வேலை திட்டத்தை சரியாக கொண்டு போய் அமல்படுத்தும் போதுதான் அந்த திட்டங்களோ கொள்கைகளோ உண்மையாக வெற்றி அடைகிறது. அதுவும் அந்த மக்கள் அந்த இருக்கின்ற இடத்திலிருந்து அடுத்த படியை நோக்கி போகும்போது நிச்சயமாக அது இன்னமும் பல மடங்கு வெற்றி அடைகிறது. என்றால் இன்றைக்கு அந்த மக்கள் சந்தோஷமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் வாழ்வாதாரம் உயர்ந்து செல்கின்றார். அதாவது இதில் என்னென்னா, நாங்கள் யாழ் மாவட்டம் ஒரு பெரிய அறிகுறியை காட்டியிருக்குது, அடையாளத்தை காட்டியிருக்குது. நாங்கள் முன்னோக்கி போக தயார். நாங்கள் அதாவது இழந்த அபிவிருத்திகளை மீளவும் பெற தயார் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு பல நாடுகள் எங்களை கண்காணிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்தியா எங்களுடைய பாரத தேசம் நெருங்கிய நாடு. யுத்தத்துக்கு பிறகு பல உதவிகளை, வீடுகளாக இருக்கட்டும், வீதிகளாக இருக்கட்டும், எங்களுக்கு பல வாழ்வாதாரமாக இருக்கட்டும், பல உதவிகளை செய்திருக்கிறது. அதே போன்று இப்போது பல நாடுகள் எங்கள் மீது கண் வைத்திருக்கிறார்கள். அந்த மீனிங் அதில் நாங்கள் அதன் ஊடாக எங்களுடைய பிரதேசத்தில் தேவைப்படுகின்ற அபிவிருத்தி, எங்களுக்கு பிரதேசத்துக்கு தேவைன்ற முன்னேற்றங்கள் கிடைக்குமாயின் அந்த உதவிகளை பெற்று நாங்கள் அனைத்து நாடுகளுக்கும், எந்த ஒரு நாடுக்கு சார்பாக இல்லாமல் அனைத்து நாடுகளுடைய உதவியையும் பெற்று அனைவருடன் இணைந்து நாங்கள் முன்னோக்கி போவதற்கு தயாராக இருக்கின்றோம். இது வெறுமனே இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை தடுக்கின்ற செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் அதாவது அரசியல் ரீதியாக இதை பார்க்காமல் எங்களுடைய பிரதேசம் இழந்த அபிவிருத்தியை, பிரதேசம் இழந்த முன்னேற்றத்தை மறுபடியும் பெற யார் யார் உதவுகிறார்களோ அவர்களுடைய உதவிகள் அனைத்தையும் பெற வேண்டும் என்றது என்னுடைய நோக்கமாக இருக்குது. அண்மையில் சீனாவுக்கான தூதுவர் கீசென் கொங் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வடபகுதிக்கு வருகை தந்திருந்தார். அவருடைய விஜயத்தின் போது மீனவர்களுக்கு சில உதவி திட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டங்கள் தொடர்பாக அரசியல் தலைமைகள் பல்வேறு விமர்சனங்களை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் எந்த நாடு உதவிகளை வழங்கினாலும் அவற்றை நாம் பெற்றுக்கொள்வோம் எனவும் அதனை வீணாக அரசியலாக்க வேண்டாம் என ஜாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் சங்க தலைவர் அன்னராசா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், ஆனால் கடற்றொழிலாளர்கள் பெரும் பாதிப்புக்கும் இன்னல்களுக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்குமாக ஒரு தொகுதி உணவுப் பொருட்களையும் ஒரு தொகுதி வலைகளையும் கடற்றொழில் அமைச்சு ஊடாக எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். நாங்கள் இந்த உதவித்தொகை என்றது கடற்றொழில் சமூகம் என்ற ரீதியிலே நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு கிடைத்ததை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் 2 நாட்டு ராஜதந்திர உறவுக்கு நாங்கள் பங்கம் விளைவிக்கவோ அல்லது சீனாவுக்கு ஆதரவாகவோ எங்களுடைய குரல் அல்ல. நாங்கள் மக்களுக்கு யாராவது உதவி செய்ய முன்வந்தால் அதை பெற்றுக் கொடுப்பது எங்களுடைய தலையார கடமையாக இருக்கின்றது, நாங்கள் கூட்டுறவு அமைப்பு என்ற ரீதியிலே. அதனால்தான் நாங்கள் அதை வழங்கி இருக்கின்றோம். ஆனால் வடக்குக்கு இந்திய சீனா ஆதிக்கம் என்ற ஒரு செய்தியை நீங்கள் கூறுகின்றீர்கள். நான் இந்தியாவை பார்த்து கேட்கின்றேன், இந்த வடக்கு மீனவர்கள் இந்த இழுவைமடி தொடர்பாக எத்தனை வருடங்களாக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், கலந்துரையாடி கொண்டிருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அந்த நாடு இந்த மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏன் இன்னும் முன்வரவில்லை? முன் வந்திருந்தால் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்குமா என்று மீனவ சமூகமாகிய எங்களுடைய கேள்வி. ஏனென்றால் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு 2500 இழுவைமடி தொழிலாளர்களான வடக்குக்கு பிரச்சனை. அதை ஏன் ஒட்டுமொத்த பிரச்சனையை ஆக்கி கொண்டு எங்களுடைய தமிழ் தலைமைகளும் சீனா வடக்குக்கு வந்து போனது தொடர்பாகவும் மீனவ சமூகம் 8000 ரூபாய் விலைக்கு கையேந்துவதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், நாங்கள் சீனாவிடம் கையேந்து எங்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? மீனவ சமூகத்துக்கு உங்களால் ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் வழங்க முடிந்ததா? அல்லது இவ்வளவு காலமும் நீங்கள் இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு இன்று பேசுகின்ற தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒரு தீர்வை மீனவ சமூகம் மத்தியில் முன்வைத்தீர்களா? அல்லது ஒரு கடற்றொழில் அமைச்சோடு நீங்கள் பேசி இதுக்கு ஒரு தீர்வு, இந்தியா இலங்கை மீனவருக்கு பிரச்சனை வேண்டாம், இதை நாங்கள் தமிழர் தரப்பாக தீர்ப்போம் என்று இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு தீர்வை முன்வைத்தீர்களா? எதுவுமே செய்யாமல் இருந்து எங்களையும் அழைத்து கொண்டு எங்களுக்கு தேர்தல் காலத்திலே வந்து பொய்யான வாக்குறுதிகளை கூறிவிட்டு மேடைகள் கிடைக்கும் போது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை
செய்யக்கூடாது என்றதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் சீனா யார் உதவி தந்தாலும் மீனவ சமூகம் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தான் இருக்கின்றோம். இதே இந்திய அரசாங்கத்திற்கு 400 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி திட்ட முன்மொழிவை கடற்றொழில் அமைச்சுக்கும் வழங்கி இருக்கின்றோம். இந்திய துணை தூதர் கையிலுமே நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆனால் நீண்ட பல காலமாக இந்திய இலங்கை மீனவரால் நாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுட்டோம் என்று கடற்றொழில் அமைச்சு 5000 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி இருக்கின்றோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு அவர்கள் பெற்றுத்தரவில்லை. இன்று சீனா வரும் என்று ஐயப்படுகின்ற எங்கள் தமிழ் தலைமைகள் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற காங்கேசந்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கோ அல்லது அமைக்கப்பட்ட பலாலி விமான நிலையத்தை மீண்டும் சேவைக்கு கொண்டு வந்து சேவையை வழங்குவதற்கோ அல்லது வடக்கிலே மூடப்பட்ட காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலைகள் இயக்குவதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை இவர்கள் ஆக்கப்பூர்வமாக வெளியிலே பேசி எடுத்தார்களா? ஏன் எடுக்கவில்லை? எங்களுடைய தொழிற்சாலைகளை இயக்க இவர்கள் முன்வரவில்லை என்று எங்களுக்கு ஒரு ஐயப்பாடாக இருக்கின்றது. இந்தியாவோட நல்லெண்ணம் வேணும் என்றால் ஏன் இந்த காங்கேசந்துறை துறைமுகத்தை இயக்குங்க என்று பகிரங்க அல்லது ஒரு போராட்டங்களை செய்ய முடியவில்லை? இந்திய மீனவர்கள் வருகிறார்கள் என்று போராடுகிறவர்கள் காங்கேசந்துறை துறைமுகம் இயக்கப்பட வேண்டும் அல்லது செயல்படுத்தப்பட வேண்டும் ஒரு போராட்டத்துக்கு ஏன் பகிரங்க அழைப்பு விடுக்கவில்லை? இதென்ற மர்மங்கள் என்ன? வெறுமனவே சீனா வாழ்வாதாரத்துக்கு வந்த உதவியை விமர்சிக்கின்றவர்கள், இந்தியாவின் ஆதரவை நாடுகிறவர்கள். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்களும் அல்ல, இந்திய மக்களுக்கு எதிரானவர்களும் அல்ல. எங்களுக்கு யுத்த காலத்திலே தமிழ்நாட்டு மக்கள் உதவி இருக்கிறார்கள். இந்திய வீட்டு திட்டத்தையும் இலங்கைக்கு இந்திய அரசாங்கம் தந்திருக்கின்றது, கலாச்சார மண்டபத்தை தந்திருக்கின்றது. அதில் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரம் அல்லது தொழிற்சாலை நோக்கிய அபிவிருத்தியை ஏன் இந்திய அரசாங்கத்தை சேவிப்பதற்கு இந்த கூறுபவர்கள் முன்வரவில்லை? என்னுடைய கேள்வி திருப்பவும் வலியுறுத்துகின்றேன். ஏன் இந்த காங்கேசந்துறை துறைமுகத்தை இயக்குவதற்காக எந்த ஒரு தமிழ் கட்சிகளும் ஒரு போராட்டத்தை இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று செய்ய வரவில்லை? காணி விடுவிப்புக்கு போராடுகிறார்கள், பல விடுவிப்புக்கு போராடுகிறார்கள். காங்கேசந்துறையை இலங்கை அரசாங்கம் மக்களுக்கு கையளிக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை அவர்களும் அழைத்தால் நாங்களும் அதில் கலந்து கொள்வோம். அப்ப இதுக்கு நீங்கள் திருப்பியும் அதை பிடிச்சானா பிடிக்காட்டினா நாங்கள் ஸ்ரீலங்காக்கு கடலுக்கு போகத்தான் வேண்டும் அத்துமணித்தானே பாருங்கள். அப்போ உங்களை தொடர்ந்து பிடிக்கத்தான் வேணும். எங்களது இலங்கை கடல் பட கட்டாயமாக தொடர்ந்து பிடிக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் இப்ப வலியுறுத்துகின்றோம். அது என்ன ஒன்று, இன்றைக்கு சீனாவை பற்றி எல்லாரும் ஊதுகிற இல்லை. இன்றைக்கு சீனா அந்த சினோபாம் ஊசிய வடமாகறதுக்கு வராமல் தடுத்திருக்கலாம் தானே. அப்ப இதுக்கே நீங்கள் குரல் கொடுக்கல. அது சீனாந்த ஊசி தானே. இன்றைக்கு சீனாந்த ஊசியை தானே எல்லாரும் ஏற்றி இருக்கிறோம். நாங்களும் ஏற்றிக்கிறோம், நீங்களும் ஏற்றி இருக்கிறீர்கள். அப்பே கேத குரல் கொடுத்துக்கலாம் தானே. சீனா வேண்டாம், சீனாந்த ஊசி வேண்டாம், சீனாந்த தண்ணி வேண்டாம் என்று இல்லை. அதுக்கே குரல் கொடுக்கல நீங்கள். நாங்கள் இன்றைக்கு உண்மையின்படி எங்களுடைய மீனவற்ற குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் ஒரு கரையோரங்களில் சரியான அரசியல்வாதிகள் இதனை பற்றி கதைக்கிறவை யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு துறைக்கும் போங்க, ஒரு மீனவற்ற துறைக்கும் போங்க, அந்த இடத்துல போய் மீனவர் வர்ற கஷ்டத்தை பாருங்க. உங்களை ஏன் பார்க்க முடியல? சினவா மூசி வந்ததெல்லாம் நாங்கள் எங்களோட மீனவருக்கு வேலையும் பொது உதவியும் கொடுத்தா தான் உங்களுக்கு கீழ்பக்கத்தால் கிண்டுது. இல்லை, நீங்கள் சரியான அரசியல்வாதிகள் இருந்தால் இன்றைக்கு எங்களோட கடல் கடற்கரை எங்களோட மீனவர் வர்ற கஷ்டத்தை எவனாவது வந்து ஒருதன் கேட்டிருப்பானோ. இன்றைய தலைவர் சொன்ன மாதிரி இங்கே எல்லாரும் பாருங்க, நாங்கள் மாட்டோம்னு சொல்லி இல்லையே. யார் தந்தாலும் வேண்டுவோம், எங்களால் முடிஞ்ச யார் தந்தாலும் வேண்டி எங்களோட மக்களுக்கு கொடுப்பேன். நாங்கள் எங்களை தெரிஞ்சால்தான் எங்களோட மக்கள் இனிமேல் சீனா இன்னும் 50 கோடி தந்தாலும் நாங்கள் வேண்டுவோம். எந்த நாடு தந்தாலும் நாங்கள் வேண்டுவோம். நாங்கள் வேண்ட தயார். அது இந்தியாவாக இருக்கட்டுக்கு, அமெரிக்காவாக இருக்கட்டுக்கு, எந்த நாடாக இருக்கட்டுக்கு, எவை தந்தாலும் எங்களோட நாங்கள் வேண்டிய எங்களோட மக்களுக்கு கொடுப்போம். இதுதான் எங்களது குறிக்கோள், எங்களது கடமை. ஆனால் இன்றைய காத்திரவே அண்டைய காத்திருக்கணும். ஐயா சினோபசாமி சீனா அந்த ஊசி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேறு ஏற்ற ஊசியை போடுங்கன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் அதில் இன்றைக்கு உண்மையாக சீனா வந்துட்டு சீனாட்ட வேண்டதுக்கு நாங்கள் வெக்கப்படலாம். நீங்கள் அன்றைக்கு வெக்கப்படையிலையா, நாங்களே இன்றைக்கு வெக்கப்படணும். ஊசி போட உங்களுக்கு வெக்கப்படையிலையா, நாங்களே மீனவற்ற பொதுக்கோ அல்லது வேலையை வேண்டது நாங்கள் வெக்கப்படணும். நாங்கள் வெக்கப்படையில்லை, நாங்கள் தாராளமாக வேண்டுவோம், ஒப்பந்தத்தாலும் வேண்டுவோம். இதை சகலரும் வடிவாக தெளிந்து கொண்டா சரி. சீனா வடகிழக்கில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முன்னெடுக்கும் செயற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என பத்மநாபா மன்றத்தின் தலைவரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான ரா துரைரட்னம் தெரிவித்துள்ளார்.
வடக்கு கிழக்கு தமிழர்கள் இந்தியா மீது நம்பிக்கையினை குழப்புவதற்காகவே சீனாவின் இந்த செயற்பாடு அமைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு பாவிக்கரை வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், குறிப்பாக யாழ்குடா நாட்டு வடக்கு கிழக்கிலும் ராஜதந்திர ரீதியான சில நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கம் சைனா நாடுகளுக்கு வடக்கை தாரை வார்த்தது போல் தெரிகின்றன. இந்த விடயம் தொடர்பாக குறிப்பாக வடக்கில் தொடர்ந்து சைனா நாட்டின் மேலாதிக்கம் தொடர்ந்து வருகின்றன. இலங்கை அரசாங்கம் சைனாவை பொருளாதார ரீதியாக இலங்கையை வலி சேர்ப்பதற்காக யாழ்குடா நாட்டில் உள்ள இந்தியாவுக்கு குந்தகம் வரக்கூடிய செயல்பாடுகளை முடக்கிவிட்டுள்ளதா என சந்தேகிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகியிருக்கின்றன. கடந்த வாரம் கூட சைனா நாட்டின் பிரதிநிதி அவர்கள் யாழ்குடா நாட்டோடு சம்பந்தப்பட்ட இந்தியாவின் பாதுகாப்பு குந்தகம் விளைவிக்கக்கூடிய கேந்திர நிலையங்களை கூட பார்வையிட்டு திரும்பி சென்றது என்பது இலங்கை ஊடாக இந்தியாவுக்கு ஒரு செய்தியை வழங்கியுள்ளதா என்ற கேள்வி மக்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கின்றன. ஆகவே இலங்கை அரசாங்கம் அயல் நாடுகளுக்கு அச்சுறுத்தலையும் பாதுகாப்பு நெருக்கடியும் ஏற்படுத்தக்கூடியவாறு ஒரு ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகளை இலங்கை மேற்கொண்டிருக்கின்றனதா என வடக்கு கிழக்குள்ள தமிழ் மக்கள் சந்தேகிக்கின்றனர். இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்கள் வாழ் விடயங்களில் வடக்கு கிழக்குக்கும் ஒரு இறமை இருக்கின்றன. வரலாற்று ரீதியாக வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்களுக்கும் ஒரு இறையாண்மை உண்டு. வடக்கு கிழக்கில் பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசம் வரலாற்று ரீதியாக வரையறுக்கப்பட்ட கலாச்சார புராதன சின்னங்களோடு ஒத்த கலாச்சார விழுமியங்களோடு சம்பந்தப்பட்ட இடங்கள், கலை கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் அயல் நாடுகளுடன், குறிப்பாக அயல்நாடு இருக்கிற இந்தியா இருக்கிற தமிழ்நாடு ஏனைய மாநிலங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் கலாச்சார ரீதியாக தமிழருக்கு இருக்கின்ற உறவு, பாதுகாப்பு தொடர்பாக தமிழர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், கல்வி ஏனைய கலாச்சாரம், சுகாதாரம், பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களில் வடகிழக்கு தமிழர்கள் இந்தியாவில் ஒரு கரிசனை கடந்த காலத்தில் காட்டியிருக்கிறார்கள், எதிர்காலத்தில் காட்டுவார்கள், காட்டக்கூடிய சூழ்நிலைகள் இன்று இருக்கின்றன. இந்த சூழ்நிலை குழப்பகரமாக கொண்டு வருவதற்காக சைனாவின் மேலாதிக்கத்தை வடக்கிலும் கிழக்கிலும் கொண்டு வருவதை சைனா நாடு இலங்கை அரசி மீள்பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். தற்போது பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் தேசார ஜெயசிங்க எதிர்வரும் ஜனவரி மாதம் பதவியில் இருந்து நீக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களங்கள் தெரிவிக்கின்றது. இதற்கு தேவையான பணிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் அமைச்சுக்களின் செயலாளர்கள், தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர்களை மாற்றியமைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் ஒரு கட்டமாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திறமையற்ற மற்றும் சர்ச்சைக்குரிய அமைச்சுக்களின் செயலாளர்களை, தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர் சபைகளை நீக்குவதற்கும் பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்தமை தொடர்பில் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக சபை மீது பொதுமக்களின் எதிர்ப்பு வலுத்து வருகின்றது. இந்நிலையிலே லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவரை பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நாடு முழுவதும் எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது. தற்போது வரையில் நாடு முழுவதும் 800க்கும் மேற்பட்ட வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. எரிவாயுவுடன் தொடர்புடைய வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக
ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை இன்றைய தினம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் தவறான செயற்பாடுகளுக்காக மக்களுக்கு தண்டனை வழங்கக்கூடாது எனவும் நிதி நெருக்கடியில் இருந்து மீள இந்தியாவின் உதவியை இலங்கை அரசுக்கு வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கும் இந்திய அதிகாரிகளுக்கும் அவசர தொலைபேசி அழைப்பொன்றை எடுத்து பேசிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் இந்தியாவிடம் கோரியுள்ள கடன் தொடர்பாக இந்திய அதிகாரிகள் எதிர்க்கட்சித் தலைவரின் நிலைப்பாட்டை கேட்டுள்ளனர். இதற்கு பதிலளித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர், எவ்வாறாயினும் நாட்டு மக்களின் சுதந்திரம், உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் என்பன பாதுகாக்கப்பட வேண்டும் என சயித் பிரேமதாசா இந்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் சேனை பயிற்சிகளில் ஈடுபடும் விவசாயிகள் உரமின்மையினால் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர். தொடர்ந்தும் விவசாயத்துக்கு தேவையான உரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்காவிடின் இந்த முறை பெரும்போகம் நிறைவில் அரசாங்கத்துக்கு நெல் விநியோகிக்கப்பட மாட்டாது என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாளை செவ்வாய்க்கிழமை 8 மணி தொடக்கம் நாடு தழுவிய தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறித்த சங்கம் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொருளாதாரம் அழிவுகரமான சூழலை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதுடன் அதற்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலையில் அத்தியாவசிய பொருட்களுடன் 1500 கொள்கலன் துறைமுகத்தில் தேங்கியுள்ளதாகவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு கடனை அடைக்க இலங்கையால் முடியுமா என்பதே அனைவருடைய கேள்வியாக உள்ளது என தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு சரியான பொருளாதார கொள்கையை உருவாக்குவதை தவிர வேறு வழி இல்லை என தெரிவித்துள்ளார். மக்களின் முன்னேற்றத்துக்காக நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பவும் நேர்மையான அரசியலுடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லவும் தேசிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தரம் 1 மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் சற்று தாமதமாகி 2022 ஏப்ரல் மாதம் முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன அறிவித்துள்ளார். கண்டியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் 2021 டிசம்பர் 23 அன்று மூடப்பட்டு புதிய கல்வியாண்டுக்காக 2022 ஜனவரி 3 அன்று திறக்கப்படும் எனவும் கோவிட் தொற்று காலகட்டத்தில் விடுபட்ட பாடத்திட்டங்களை முடிக்க வேண்டியிருப்பதால் முதல் தவணை ஏப்ரல் மாதத்துடன் முடிவடையும். மேலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஜனவரி 3ஆம் வாரத்திலும், காப்புது உயர்தர பரீட்சை பிப்ரவரியிலும், காப்புது சாதாரண தர பரீட்சை மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரையும் இடம்பெறும். இதேவேளை தரம் 1க்கான மாணவர் சேர்க்கை சற்று தாமதித்து ஏப்ரலில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படும். இது தொடர்பான சுற்று நிருபங்கள் வெளியிடப்பட்டு வழமையான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் பெற்றோர்கள் அதனை பயன்படுத்தி அனுமதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்தார். விடுபட்ட பாடத்திட்டங்களை உள்ளடக்கும் வகையில் ஏனைய தரங்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக வகுப்பறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தரம் 1 மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் ஐத் நிபாட் கப்ரால் புலம்பெயர் தொழிலாளர்கள் இலங்கைக்கு பணம் அனுப்புவதற்கு உத்தியோகபூர்வ வழிகளை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான அந்நிய செலாவணியின் முக்கிய ஆதாரமான வெளிநாட்டு ஊழியர்களிடமிருந்து வரும் பணம் 2021 நவம்பரில் மேலும் குறைந்துள்ளது. நவம்பர் 2021 வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் 271.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2020 நவம்பரில் பெறப்பட்ட பணப்பரிமாற்றத்தில் 611.7 மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் இது 55.6% குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டின் முதல் 11 மாதங்களில் பெறப்பட்ட பணப்பரிமாற்றங்களின் மொத்த மதிப்பு 5166.3 பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்டது. இது 2020ஆம் ஆண்டின் முதல் 11 மாதங்களில் 6291.2 மில்லியன் டாலரில் இருந்து 17.9% குறைந்துள்ளது. இந்த எண்ணிக்கை அக்டோபர் 2021 317.4 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. 2020 அக்டோபரில் 630.7 மில்லியன் டாலரில் இருந்து 49.6% குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் மண்ணெண்ணெய்க்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. நாட்டினுடைய எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதறுவதால் மக்கள் மண்ணெண்ணெய் அடுப்பினை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர். இதனால் மக்கள் கடும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினம் கிரான்ஸ் பாஸ் பிரதேசத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மண்ணெண்ணெய்க்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர். கிரான்ஸ் பாஸ் பிரதேசத்தில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகின்றது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி பாரதூரமான நிலைமைகளில் இருப்பதால் எதிர்வரும் காலங்களில் கடினமான சில தீர்மானங்களை எடுக்க நேரிடும் என பெருந்தோட்ட தொழில்துறை அமைச்சரும் அமைச்சரவை இணை பேச்சாளருமான ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார்.
சுமார் 2 வருடங்களாக எமது நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய டாலர் வருமானம் குறைந்ததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமையில் சர்வதேச நாணயத்திடம் செல்வது சம்பந்தமான அமைச்சரவையில் கலந்துரையாடப்படவில்லை எனவும் இது சம்பந்தமாக இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கடனை பெற்றுக்கொள்ளும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இருக்கவில்லை என்றாலும் கடந்த 2 ஆண்டுகளாக நாடு எதிர்நோக்கிய நிலைமையின் அடிப்படையில் சிரமமான நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது என அமைச்சர் ரமேஷ் பத்ரன குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் சமகால செயற்பாடுகள் குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக சிங்கள ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. இந்த வாரம் இடம்பெறும் அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பங்களிப்பு நிச்சயமற்ற நிலையில் உள்ளதென நெருங்கிய வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. மஹிந்த தற்போது குடும்ப உறுப்பினர்களுடன் நுவரேலியாவில் உள்ள பிரதமர் மாளிகையில் தங்கியுள்ளார். அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள கடும் மோதல், இழுபறி மற்றும் எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்ளப்படும் அமைச்சரவை திருத்தம் தொடர்பில் பிரதமர் வருத்தத்திலும் மகிழ்ச்சியற்ற நிலையிலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் அளிப்பதில்லை எனவும் அதனை மட்டுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய தனக்கு தொலைபேசி அழைப்பு மேற்கொள்ளும் நெருங்கிய நண்பர்கள் சிலரிடம் நான் மிகவும் சோர்வாக இருப்பதால் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதேச சபை பெண்களை வலுவூட்டல் பிரதான நோக்காக கொண்ட கற்றல் மற்றும் தலைமைத்துவத்தில் பெண்கள் எனும் நிகழ்ச்சி திட்டத்தின் பிரதேச சபை பெண்களுக்காக தேவை மதிப்பீடு மற்றும் வளங்களை கண்டறிதல், அதற்கமைவான வள வரைபடம் தயாரித்தல் பற்றியும் சமூக புள்ளியிடல் அட்டை பற்றிய பயிற்சி செயலமர்வும் இன்று ஜாலில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நடைபெற்றது. சர்ச் போ கொமன் கிரவுன் நிறுவனம், உள்ளூராட்சி மன்றங்களின் சம்மேளனம் மற்றும் மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் ஜாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற பெண்களுக்கு இதுவரை வளங்களை கண்டறிதல் தொடர்பாக அளிக்கப்பட்ட தொடர் பயிற்சிகளுக்கான முடிவில் திட்ட முன்மொழிவுகளை தயாரித்தல் பற்றிய தெளிவூட்டல்களும் வழங்கப்பட்டன. இதில் குறித்த சமூக பிரதிநிதிகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பெண்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இன்று முல்லைத்தீவு உடையார்கட்டு வடக்கு மூங்கிலாறு கிராமத்தில் கொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு நீதி கோரி முல்லைத்தீவு மூங்கிலாறு கிராம மக்களால் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கோரியும் சிறுவர் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டுப்படுத்த கோரியும் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் கிராமமான மூங்கிலாறு கிராமத்தின் பெண்கள், சிறுவர்கள், இளைஞர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது காலையில் சிறுமியின் வீட்டுக்கு சென்று பார்வையிட்ட இராஜாங்க அமைச்சர் முதன்மை வீதியில் செல்லும் போது தங்கள் கவன ஈர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதன்போது போலீசாரின் பிரசன்னத்துடன் அமைச்சரின் வாகனம் மேற்கொண்டு பயணிக்கப்பட்டுள்ளதுடன் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் எஸ் ஜெயகாந்தன் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் விளக்கம் கொடுத்துள்ளார்கள். பிரதேச செயலாளர் மக்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் நன்றாக விளங்கியுள்ளார், அதுதான் உடனடியாக இங்கு வந்துள்ளார், பெற்றோர்கள் மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் சட்டத்துக்கான சட்ட நடவடிக்கையினை உரிய முறையில் செய்து கொடுப்பதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் மூங்கிலாற்று சந்தியில் இருந்து ஆரம்பமான பேரணி உடையார்கட்டு மகா வித்தியாலயம் வரை சென்றடைந்து கவன ஈர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள். இருந்தே இப்படியான கொடுமையான செயல் நடைபெற்றது மிகவும் மனவருத்தமாக இருக்கின்றது. நான் அதான் இந்த நிகழ்வு கச்சேரிக்கு வந்த அமைச்சரை இங்கே எடுத்துக்கொண்டு வந்து இங்கே குரூரத்தை காட்டுறதுக்கு தான் கொண்டு வந்தனர். அமைச்சர் அவர்கள் இதை நன்றாக விளங்கி இருக்கின்றார், எங்களுக்கு அதுக்குரிய வேலைகளை செய்து தரதாக சொல்லி இருக்கின்றார். இது மிகவும் மனவருத்தத்துக்குரியது. நாங்கள் தான் மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை வெளியில் இருந்து வந்தவர்களும் செய்யவில்லை, எங்களுடைய பகுதியை இவ்வாறு சித்திரையோட்டுக்கு செய்தது மிகவும் வேதனைக்குரியது. இதற்கு ஒரே வழி, பெற்றோர்கள் மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யுது, பிள்ளைகளாக பார்க்க வேண்டும். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் 10 நாட்களாக திருவம்பாவை விரதம் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் மாணிக்க வாசக திருவுருவச் சிலையுடன் திருவம்பாவை பாராயணம் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதோடு ஜாழ்பல்கலையின் பரமேஸ்வரா ஆலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட பாராயணமானது பாலசிங்கம் விடுதியை அடைந்து அதன் பின்னர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மருத்துவ பீடத்தை அடைந்து திருநெல்வேலி சந்தியினூடாக பரமேஸ்வரா சந்தியை வந்தடைந்து பின்னர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பரமேஸ்வரா முன்றலில் நிறைவடைந்தது. இதன்போது மாணவர்களால் திருவம்பாவை பாடல்களும் பஜனைகளும் முன்னெடுக்கப்பட்டதோடு சூழ உள்ள ஆலயங்களிலும் பதிகங்கள் இசைக்கப்பட்டன. தொடர்ந்து பரமேஸ்வரா முன்றலில் விசேட பூஜை வழிபாடுகளோடு பொங்கல் நிகழ்வுடன் மாணவர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர்.